King of Glory International Ministries. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. எனக்கு பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. விசுவாசம் அவரை பார்த்து நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. எனக்கு பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இன்றும் உங்களோடு கூட ஏப்ரல் மாதத்திற்கான ஆசீர்வாதமான அந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் அதில் 16வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த மாதத்திற்காய் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு, உனக்கு கிருபையின் மேல் கிருபை கொடுப்பார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், நிறைவான சமாதானம், பரிபூரணமான ஒரு வாழ்க்கை, வெற்றி மேல் வெற்றி. இன்னும் உன்னை மேன்மைப்படுத்துவார். இன்னும் பெரிதானவைகளை செய்யும்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். மிக அற்புதமான ஒரு வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசுவினுடைய பரிபூரணம், தேவனுடைய பரிபூரணத்தை அளவிட முடியாது.
யோசிக்க முடியாது. அவர் மிகவும் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் மகத்துவமானவர். அவருடைய வல்லமை அளவிட முடியாதது. அவ்வளவு பெரிய தேவன், மிகுந்த அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், பொறுமையானவர், தம்மிடத்தில் கேட்கிற யாவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிறவர். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசுவினுடைய மன்னிப்பின் பரிபூரணம் இருக்கு பாருங்க. எப்பேற்பட்ட மனிதனையும் அவர் மன்னித்து விடுவார். எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர் மன்னித்து விடுவார். அவருடைய அந்த மன்னிப்பின் பரிபூரணத்தை அளவிடவே முடியாது. ஆண்டவர் நம்ம மேலே மிகுந்த அன்புள்ளவர். சிலர் சொல்லுகிறதை போல ஆண்டவர் பதிலுக்கு பதில் செய்கிற தெய்வம் அல்ல. அவர் என்னிடத்தில் வா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை மட்டும் மனுக்குலத்திற்கு கொடுக்கிறார். என்னிடத்தில் வா, மனம் திரும்பு, என்னிடத்தில் வா. இதை தவிர அவர் வேற எதையும் கேட்பதில்லை. வேற எதையும் கேட்பதில்லை. இயேசுனுடைய இரக்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அவருடைய தயாள குணம் மிக பெரியது, மிக பெரியது. என் உள்ளத்தில் அநேக வேதனைகள் உண்டு. இயேசு யாரை வேண்டுமானாலும் அழைத்து அரவணைத்து முத்தமிட்டு அவர்களை ஆசீர்வதித்து விடுவார். ஆனால் சில நேரத்தில் சபைகளில் இல்லாவிட்டால் நாம் மற்றவர்கள் இயேசுவினிடத்தில் வர முடியாதபடி தடைகளை போட்டு விடுகிறோம். எங்கள் சபைக்கு நீ வரணும்னா இப்படி தான் இருக்கணும், எங்கள் ஆலயத்துக்கு நீ வரணும்னா இப்படி தான் இருக்கணும், இப்படிப்பட்டவங்க தான் எங்கள் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி நாம் சில நேரத்தில் மனிதர்களை உதாசீனப்படுத்திடுறோம். அவங்களுடைய ஏழ்மை, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீ வேண்டாம் என்கிறதை போல அவர்களை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட யார் வந்தாலும் கிருபையின் மேல் கிருபை கொடுப்பேன். யார் வந்தாலும், எவ்வளவு சாபம் பாவம் தள்ளப்பட்ட ஒரு நொறுங்குண்ட வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கிருபையின் மேல் கிருபையை கொடுப்பேன். அவருடைய கிருபையின் மேல் கிருபை உங்களை அலங்கரிக்கும். இந்த மாதம் முழுவதும் அதே சொல்லுங்க, இயேசு எனக்கு கிருபையின் மேல் கிருபை தருகிறார். வேலையிடத்துக்கு போகும் பொழுது சொல்லுங்க, என் மேலே இயேசுவின் கிருபை இருக்கிறது. படிக்கும் பொழுது சொல்லுங்க, தேவன் என் மேலே கிருபை வைத்திருக்கிறார், என்னை அலங்காரமாய் மாற்றுவார். நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேன். ஒருவேளை குற்றங்கள் பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, சில தவறான பாவ கிரியைகள் நமக்குள் இருக்கும் பொழுது எங்கேயும் ஓட வேண்டாம். அவரிடத்தில் போய் சொல்லுவோம், உம்முடைய பரிபூரணத்தினால் என்னை பரிபூரணமாய் மாற்றும், உம்முடைய பரிபூரணத்தினால் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த கிருபை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும், ஒரு சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
எபேசியர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, வசனம் 7 மற்றும் 8, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவது தேவனுடைய ஈவு. ஒரு மனிதன் தன்னை தானே ரட்சித்து கொள்ள முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி அதை செய்ய மாட்டேன், அப்படி சொல்ல முடியாது. ஆண்டவர் அந்த ரட்சிப்பை நமக்கு கிருபையாய் தருகிறார். இந்த ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. என்ன, நிறைய நேரம் நம்ம பார்க்கிறோம், என்ன, நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த விசா எடுக்கிறோம். அந்த விசா, அந்த பாஸ்போர்ட், அந்த டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்தால் தான் இன்னொரு நாட்டிற்குள் நாம் நுழைய முடியும். அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா நம்ம நுழைய முடியாது. அவங்க நம்மளை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதே போல ரட்சிப்பு என்பது பரலோகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. இதை வேறு யாருக்கிட்டையும் போய் நம்ம பெற முடியாது. இயேசு மட்டும்தான் ரட்சிப்பார். அது கிருபையாய் வருகிற ரட்சிப்பு. நான் தான தர்மம் செய்து நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் மாறிவிடுவேன். நீ தான தர்மம் செய்வதற்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். தான தர்மத்திற்கு நிகரே இல்லை. ஆனால் ரட்சிப்பு என்பது கிருபையாய் தேவன் கொடுப்பது. அதனால தான் நாம் யாரையும் கட்டாயப்படுத்தி ரட்சிப்புக்குள் நடத்த முடியாது. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படலாம், ஆனால் அவர்கள் இந்த ஈவை ஆண்டவர்கிட்ட இருந்து தான் பெற முடியும். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் அவர்களுக்கு இயேசுவை அறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த ரட்சிப்பு என்கிற அந்த கிருபை ஒரு வயது வரும் பொழுது, ஒரு 15, 16 வயது, ஒரு 13 வயது வரும் பொழுது அவர்கள் தேவனால் சந்திக்கப்படுகிறார்கள். இன்னும் நான் சொல்லுவேன், ஆனால் இந்த பிரதர் என்னை ரட்சிப்புக்குள் நடத்தினார் என்று சொல்லலாம். இந்த ஆலயத்தில் போய் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையாய் அது உண்மை அல்ல. தேவன் அவர்களை ரட்சிக்கிறார். அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். நாம் சுவிசேஷம் சொல்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவதில்லை. நாம் ஆலயத்துக்கு கொண்டு வருகிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவதில்லை. இது தேவனுடைய ஒரு ஈவு. நாம் ஜெபித்து, ஆண்டவரே இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நாம் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது, அவர்களுக்காய் நாம் பிரயாசப்படும் பொழுது, தேவன் அந்த குடும்பத்தின் மேல், அந்த சகோதரன் மேல் அவர் மனம் இறங்கி அந்த ஈவை கொடுப்பார். அதனால தான் நாம் அறிவிக்கணும். அதனால்தான் நாம் ஒரு குடும்பத்தாரை ஆண்டவருக்குள் கொண்டு வர பிரயாசப்படணும். அவங்களை நாம் நேசிக்கணும். அதற்கடுத்து இந்த கிருபையை தேவன் நமக்கு எப்படி தருகிறார்? ஆண்டவர் சேவை செய்ய ஒரு கிருபை கொடுக்கிறார். தேவனுக்கென்று ஊழியம் செய்ய, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க. ரோமர் 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் தமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்று ஒரு கிருபை வைத்திருக்கிறார். இந்த கிருபை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ரோமர் 12:6, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன், விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன்,
ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில், போதிக்கிறவன் போதிக்கிறதில், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதில் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். பாருங்க, தேவன் ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் வெவ்வேறு வரங்களை கிருபையாய் கொடுக்கிறார். இதில் ஒருவர் ஊழியத்திற்காய் அதை பயன்படுத்துகிறாங்க, ஒருவர் தொழில் செய்வதற்காய் பயன்படுத்துகிறாங்க, ஒருவர் மற்றவர்களுக்கு போதிக்கிறாங்க, வசனத்தை போதிக்கிறாங்க, சிலருக்கு ஸ்கூலில் போதிக்கிற கிருபையை கொடுப்பார். அவங்க அவ்வளோ அழகாய் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நடத்துவாங்க. தேவனுடைய கிருபை நம்மை நிரப்பி, ஆண்டவர் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை செய்வதற்கு அவர் கிருபை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அந்த கிருபையாய் வேலை செய்யும். அதனால் தேவன் உங்களை எந்த இடத்துல கொண்டு போகிறாரோ அதற்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கிருபை கிரியை செய்கிறது என்று அர்த்தம். உங்களை எல்லா இடத்திலும் எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு போவதில்லை. நீங்கள் பாருங்கள், சில உன்னதமாய் அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் அவர்களுக்காக நியமித்த அந்த திட்டத்திற்காய் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்த்தி கொண்டு போகிறார். நீங்கள் வேதத்தில் அப்படிதான் நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாமை ஒரு தேசத்தை உருவாக்க இன்னொரு தேசத்திலிருந்து அவன் அறியாத தேசத்தில் கொண்டு போய் அவனை அந்த இடத்துல நிறுத்துகிறார் கிருபை. ஜனங்களை பாதுகாக்க யோசேப்பை அவன் அறியாத ஒரு தேசத்தில் கொண்டு போய் அவனை தனக்காய் அவர் உருவாக்குகிறார் கிருபை. தன் தேசத்தை ஆளுவதற்கு ஒரு கிருபை பெற்ற ஒரு தாவீதை கிருபையினாலும் ஞானத்தினாலும் அவனை நிரப்பி தன் தேசத்தை நடத்த ஆண்டவர் அவனை கொண்டு வருகிறார். உங்களுக்கும் ஆண்டவர் கிருபை தந்திருப்பார். தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள் காணப்படுகிற சில ஆசைகள் கூட தேவனுடைய கிருபையினால் உருவாகக்கூடியவைகள். நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் உங்கள் இருதயத்தில் சில நல்ல ஆசைகளை தேவன் வைத்திருப்பார். அந்த ஆசைகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும், வசனத்தின்படி இருக்கும், ஆவியானுடைய நடத்துதலின்படி இருக்கும். அந்த கிருபை உங்களை உருவாக்கிடும். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கிரேஸ் டு மினிஸ்டர், கிருபையினால் ஊழியம் செய்ய, இல்லாவிட்டால் வாழ்க்கையிலே முன்னேற. முதலாவது கிருபை ரட்சிப்பின் கிருபை, இரண்டாவது பணி செய்வதற்கான கிருபை, அதில் பாருங்க. இன்னும் மூன்றாவதாக ஒரு கிருபை நமக்கு இருக்கணும். அது ஞானத்தின் கிருபை. ஞானத்தின் கிருபை. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு யாக்கோப்பு 1 அதிகாரத்தில் 5வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே பாருங்க, ஞானத்தில் குறைவாக இருக்கிறியா? சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணங்களில் ஒன்று ஞானம். அவர் ஞான கண்மலை. இந்த பூமி செயல்படுகிற விதத்தை பாருங்க. அந்த ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் அவ்வளவு மகிமையாய் இந்த மனுக்குலத்தை, இந்த பூமியை, இந்த உலகத்தை, அண்ட சராசரங்களை உருவாக்கி இருக்கிறார். நாம தேவனிடத்தில் நாம் வாழ்வதற்கும் நாம் முன்னேறுவதற்கும் நம்ம குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும்
ஞானத்தை கட்டாயம் தேடணும். சில நேரத்தில் சிலருக்குள் ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பார். ஏனென்றால் அவர்கள் உலகத்திற்கு நன்மை செய்வாங்க. அப்படிதான் அநேக சயின்டிஸ்டை ஆண்டவர் உயர்த்தினார், அநேக டாக்டர்ஸை ஆண்டவர் உயர்த்தினார், அநேக கண்டுபிடிப்புகள். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த காரியத்தை அவன் கண்டுபிடித்தால் கேன்சர் வியாதிகள் சுகமாகலாம், கொள்ளை நோய்கள் சுகமாகலாம், ஜனங்கள் உயிர் வாழலாம். அதற்காய் அநேக தேவ பிள்ளைகள், அநேக நற்குணம் படைத்தவர்கள் இந்த விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவர் சாலமோனை ராஜாவாய் அபிஷேகித்து அவன் ஆண்டவருக்கு காணிக்கைகளை, அவன் பலிகளை செலுத்தின பொழுது ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? என்ன? அந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரம் 12 வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், எனக்கு ஞானத்தை கொடும். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். சாலமோனை ஞானத்தினால் நான் நிரப்பினால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும், தேசத்தில் ஐஸ்வர்யம் வரும், தேசத்தில் பஞ்சம் இருக்காது, ஜனங்கள் சுகமாய் வாழ்வார்கள். இவருடைய எதிரிகளை எல்லாம் சாலமோன் தன்னுடைய ஞானத்தினாலே அவர்களை எல்லாம் அவன் அடக்கி விடுவான். அவனுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறணும் பிரியமானவர்களே. தேவனுடைய ஞானம் உங்கள் வேலையிலே, உங்களுடைய ஞானம் உங்களை தனித்த நிலைமையிலே கொண்டு போய் நிறுத்தும். உங்களை ஒருவரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள், ஒருவரும் உங்களை அசட்டை பண்ண மாட்டார்கள், ஒருவரும் உங்களை தாழ்த்த முடியவே முடியாது. கிருபையின் மேல் கிருபை. இந்த தேவ செய்தியை தயவாய் உங்கள் உள்ளத்தில் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறணும். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, பலவீனமானவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறார். அதை தான் நாம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 9வது வசனம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் பிரியப்படுகிறேன். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வியாதியை குறித்து, உன் பிரச்சனையை குறித்து கலங்காதே, என் கிருபை உனக்கு போதும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஒரு ஸ்டேஜ், ஒரு பகுதி இருக்கும், எல்லாமே பலவீனமாக இருக்கும், வாழ்க்கை தள்ளாடி கொண்டிருக்கும், கால்கள் நடுங்கி கொண்டிருக்கும், வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. வேலை சரி இருக்காது, குடும்பத்தில் ஒழுங்கு இருக்காது, சரீரத்தில் பலன் இருக்காது, படிப்பில் தோல்வியாக இருக்கும், வேலையில் பிரச்சனையாக இருக்கும், எதிர்காலமே இருண்டு போய் கிடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இது கொஞ்ச காலப்பாடு, என் கிருபைக்காய் காத்திரு. உன் பலவீனத்தில் தான் என் கிருபை இறங்க போகுது, உன் அவமானத்தில் தான் நான் உனக்கு கிருபை கொடுக்க போகிறேன், உன் போராட்டத்தில் தான் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு கிருபை கொடுக்க போகிறேன். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களா, நான் உனக்கு கிருபை கொடுத்து உன்னை நிலைநிறுத்துவேன். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நீ பாடுகள், நிந்தைகள், அவமானம், தனிமை, கண்ணீர் யாருமில்லை என்று புலம்பும் பொழுது உன்னை அறியாமலே உன் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்க. நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம ரிஜெக்ஷனை சந்திக்க போறதில்லை.
யோசேப்பு வாழ்நாளெல்லாம் அடிமையாக இருக்க போவதில்லை, வாழ்நாளெல்லாம் குற்றச்சாட்டப்படுவதில்லை. ஆனால் ஒரு நேரம் அவனுடைய வாழ்க்கையில் அந்த குற்றச்சாட்டுகள், அடிமை, சிறைச்சாலை வந்தது. கிருபை அவனை நிரப்பினது, கிருபை அவனை நிரப்பினது. மிக உயரத்திற்கு ஆண்டவர் அவனை கொண்டு போனார். ஆண்டவர் சொல்றார், இந்த ஏப்ரல் மாதம் உன்னை, இந்த ஏப்ரல் மாதம்ல எனக்கு ஒவ்வொரு வசனமும் வாழ்நாள் வசனங்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமேன். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் 1:16 மறக்கவே மறக்காதீங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இந்த நாளில் உங்கள் மேலே தேவ கிருபை இறங்கும். நல்ல பிதாவே, கிருபை மேல் கிருபையை ஜனங்களுக்கு கொடும். அவங்க எந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உம்முடைய கிருபை அவர்களை அலங்கரிக்கட்டும். முதலாவது அந்த ரட்சிப்பின் கிருபை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அந்த ரட்சிப்பின் கிருபை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும், நண்பர்கள் ரட்சிக்கப்படட்டும், தேவனுடைய ஆலயத்தில் வருகிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஊழியம் செய்ய, தொழில் செய்ய, வேலையிலே முன்னேற எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாய் ஆண்டவரே, ஞானத்தினால் நிரப்பப்பட, புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள, ஞானமாய் திட்டமிட்டு வாழ்க்கையில் முன்னேற, சாதிக்க கிருபை கொடுங்கப்பா. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போவதுண்டு. நாங்கள் நினைத்த மாதிரி காரியம் நடக்கலை, திடீரென்று ஒரு வியாதி, திடீரென்று ஒரு பிரச்சனை, என்ன செய்வது என்று நாங்கள் தடுமாறும் பொழுது உம்முடைய கிருபாசன தண்டையில் தான் வந்து நிற்கிறோம். தயவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுத்து அலங்கரியும். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இறங்குவதாக. உம்முடைய பரிபூரணம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய தீர்க்க ஆயுசு, சுகம், விடுதலை அந்த கிருபையின் மூலமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக. அவர்களை ஆசீர்வாதமாய் வையும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கிருபையாய் நீங்கள் நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.